மாவட்டம் மானாமதுரையில் தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை தாக்கியதால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் விடிய விடிய மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சியோ நகரில் கடந்த 6ஆம் தேதி இருவரை மர்ம நபர்கள் வாளால் வெட்டினர். இந்த சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தாக்குதலில் காயமடைந்த மானாமதுரை ஜீவாநகர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூர் அழகர்சாமி ஆகிய இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக மானாமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணராஜபுரம் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா என்ற இருவரை கைது செய்தனர். அப்போது ஆகாஷ் டெலிசன் கீழே விழுந்ததில் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். பிறகு ஆகாஷ் மற்றும் குணா ஆகிய இருவரையும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து ஆகாஷ் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறைவாசிகளுக்கான சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று அதிகாலை ஆகாஷ் டெலிசனுக்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். ஆனால் தன்னுடைய மகனை காவலர்கள் அடித்து கொலை செய்து விட்டதாக அவருடைய தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். பிடிச்சா ஸ்டேஷனுக்கு தான் சார் கொண்டு வரணும். இவங்க எங்கேயோ கொண்டு போய் கீழே ஒரு கல் வச்சு காலை மேலே வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு ஒடிச்சிருக்காங்க சார். ஒடிச்சு அப்புறம் ரத்தம் பூரா வெளியேறிக்கிட்டே இருந்துருக்கு. அதுக்கு பிறகுதான் சார் 2 போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க ஆகாசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா வந்து பார்த்துருக்காங்க. பேசியிருந்திருக்கேன், பேசிட்டு இருந்து நைட் அனுப்பியிருக்கேன். அதோட காலையில் வந்து இறந்துட்டோம்னு சொல்லுவாங்க சார். இது எப்படி சார் நம்புறாப்புல இருக்கு சொல்லுங்க பாப்பா. ஆகாஷின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் மானாமதுரையில் பேருந்து நிலையம் அருகே மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் நேற்று காலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ நேரில் வந்து பேச வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதன் காரணமாக மானாமதுரை ராமேஸ்வரம் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதற்கு பிறகு மதுரையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் திருப்புவனம், சிவகங்கை, இளையான்குடி, பரமக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கும், ராமேஸ்வரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பரமக்குடி, பார்த்திபனூர், அருப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கும் திருப்பிவிடப்பட்டன. தொடர்ந்து இரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.